மேன்மை பெறும் மேச ராசி அன்பர்களே, உலகமே உங்களை வெய்ந்து அண்ணாந்து பார்க்குற விஷயம் எது தெரியுங்களா? உங்கள்ட்ட இருக்க தன்னம்பிக்கையும் துணிச்சலுங்க. தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டம். அதாவது ரிஸ்க் எடுக்க ரஸ்க்கு சாப்பிட்றது இந்த மேச ராசிக்காரங்க. மற்றவங்களாம் ஒதுங்கி நிற்பாங்க பார்த்துக்கலான்னு. இவங்களுக்கு சிறப்பான விஷயம் என்னென்னா, தான் வளர்றது மட்டும் இல்லாமல் தன் சொந்த பந்தங்கள் உறவினர்கள் அனைத்தும் வளர வைக்கும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ராசி. என்ன ஒரு சில நேரத்தில் கோபக்காரங்க, பொறுமை இல்லைன்னு சொல்லி பேச்சு வரும். இவங்க வேகமாக செய்கிறாங்க. அதுதான் இந்த ராசியோட அம்சம். இந்த ராசியோட பலாபலன்கள் ஜூன் மாத பலாபலனை பார்த்துரும். முதல்ல உங்கள் ராசி அதிபதி 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். முதல்ல பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய செல்வ கடாட்சம் ஏற்பட வாய்ப்புண்டு. 8க்குரிய 2இல் இருந்து பயணம் செய்யும் காலகட்டத்தில் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது எதிர்பாராத திடீர் பண வரவு வருகிற காலகட்டமாக இருக்குது. அப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் வேகப்படுத்தி பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய காலகட்டம் வருதுங்க. நிறைய பேர் கடன் என்ற ஒரு பிரச்சனை அடகு வைத்தது, இடம் வீடு சம்மந்தப்பட்டதுக்காக அடகு வச்சது, அந்த அடகு நகை சம்மந்தப்பட்டது, இது மாதிரி பலதரப்பட்டது இருக்கலாம். அதை மீட்கக்கூடிய காலகட்டம். அப்போ பொருளை அடகு வைக்க மீட்கக்கூடியது. ஒரு சிலர் சார் பணம் வேணும் தேவைப்படுது, அப்போ திருப்பி அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அப்போ அடகு வைக்க நல்ல முறையில் அடகு வைக்கவும் வாங்கவும் பயன்படுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும், பேச்சில் கவனம் தேவை. இந்த நேரத்தில் உங்கள் பேச்சு சூடாக இருக்கணும்போம். 2இல் செவ்வாய் பகவான் இருக்கும்போது வேகமாகவும் சூடாகவும் இருக்கும் காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற சொல் ஒரு மனிதனை வென்றுவிடும், ஒரு மனிதனை கொன்றுவிடும். அப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற நேரம். அப்போ நல்ல விதமாக பயன்படுத்திக்கோமே, ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது, பார்த்துக்கலாம். ரைட் சார், வேலை விஷயம் எப்படிங்க இருக்கும்? உங்கள் ராசிக்கு குரு பார்வை பெற்ற சனி பெற்ற 6ஆம் அதிபதி பாவத் பாவ கான்செப்ட் எடுப்போம். இப்போ தான் சார் வேலை இல்லாதன்னு டாக்குன்னு வேலையில் ட்ரை பண்ணி பிடிச்சிக்காங்க. அற்புதமான காலகட்டம். ஏன்னா உலகளவில் ரிசெஷன் ஒன்று வர வாய்ப்புண்டு. அப்போ உயர் பதவியில் இருக்கிறவங்க, ஹையஸ்ட் சேலையில் இருக்கிறவங்க விட்டால் பிடிக்க முடியுமா? நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சார் வேலையை விட்டுட்டு நான் பார்க்குறேன்னு. பொறுமையாக இருங்க, பார்ப்போம். அந்த காலகட்டம் பார்க்கணும். ஜாதகம் தசாபுத்தி பார்க்குறோம், அதேமாதிரி கோச்சாரங்கிறதும் பார்ப்போம். நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம். எப்போல்லாம் கோச்சாரத்தில் செவ்வாய் சனி பாதிக்கப்படுதோ, குரு வீட்டில் சனி சம்மந்தப்பட பெட்ரோலுக்கு பாதிப்பு வரும்போம். அப்படி தான் வந்திருக்கு. அங்கே பிரச்சனை நமக்கு பாதிப்பு இல்லையா? அப்போ வேலை ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய பேர் வேலையில் தக்க வைத்து கொள்ள வேண்டியிருக்கும். இப்போ சேஃபஸ்ட்டு சைடில் போய் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஜாதக ரீதியாக பார்த்து தான் வேலை வரணுமா இல்லை தொழில் மாற்றலாமா அப்படின்னு வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். சார் திருமணம் இருக்கா இல்லையா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, நாங்கள் அடுத்த வேலையை பார்க்குறோம். பொதுவாக ஜூன் மாத பலாபலன் என்ன சொல்லுதுன்னா, ஆல்ரெடி பேச்சுவார்த்தை பேசிய திருமணம் மட்டும்தான் நடைபெற வாய்ப்புண்டு. புதிதாக திருமண அமைப்பு குறைவு. ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறோம். ஏன்னா ஆடி மாதத்தில் போய் எங்கே தான் ஃபைனலைஸ் பண்ணுறது? அது மாதம் வேறு இல்லையா? ஏன்னா ஆணி 15 வரைக்கும் இருக்குது. அப்போ அடுத்தது அவ்வளோ டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி வரல. பொறுமையாக இருங்க. ஆனால் என்ன சார் இப்படியே சொல்லிகிட்ருக்கோம், திருமணம் இருக்குமா இல்லையா? நிச்சயமாக திருமணம் உண்டு. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் வரும். அப்போ வருகின்ற வரன் திருமணத்துக்கு பின் உங்கள் வாழ்க்கை நிலையே மாறிடும். மிகப்பெரிய யோகமாக இருக்கும். இந்த மேசராசி மட்டும் எப்போ மேரேஜ் கரெக்டாக அமைஞ்சிட்டா, லைஃப் பார்ட்னர் இருந்தால் லைஃப் சக்ஸஸ். சூஸ் பண்ணுற முன்னாடி என்ன வேணால் யோசிக்கலாம், தேர்ந்தெடுத்து விட்டால் நல்லாயிருக்கும். குறிப்பாக இதிலே பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக எடுக்கணும். ரைட் சார், தொழில் எப்படி சார் பண்ணலாம்? பிஸ்னஸ் ரீதியாக சார், பிஸ்னஸ் ரீதியாக யோகங்க. பிஸ்னஸில் உச்சமே சொல்ல உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு 10ஆம் வீட்டு குருவாரே வந்திருக்கு. 10க்குரியவனும் குருவாரே வந்திருக்கு, சொல்ல வேணும். அப்போ தொழிலில் மிகப்பெரிய யோகமாக இருக்குது. இப்போ மாணவர்கள் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது. சார் புதுசாக ஒரு வீடு இடம் கட்டலாமா வாங்கலாமா? அப்போ வீடு இடம் வண்டி வாகனம் ஆதாயம் உண்டு. தேவைக்காக பண்ணிட்டுருக்காங்க. நீ வாங்க முடியும், ஆனால் பின்னாடி ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். பூர்வீக சம்மந்தப்பட்டு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரே ஒரு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஹெல்த் இஸ் வெல்த். உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றம் தேவை. மித வேகம் மிக நன்று. வண்டி வாகனத்தில் மிதமாக போக வேண்டிய காலகட்டம் வருது. அப்போ இந்த நேரத்தில் தவறவிட்ட எத்தனை வாய்ப்பும் பிடிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. என்ன சார் கடவுளை வழிபாடு பண்ணலாம்? நிச்சயமாக முருகரை சுப்பிரமணி என்ற அம்சத்தில் உள்ள முருகர் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டான மாதமாக வருகிறது. சூப்பர் கோல்டன் டைம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கோச்சார பலாபலன்கள் நமக்கு செய்யும் சாதக பலன்கள் என்ன, பாதகம் என்ன தெளிவாக பார்த்துட்டோம். ஆனால் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது துல்லியத்தை நோக்கி நகர்றாங்க. கோச்சாரம் ஆசையை கொடுக்கும், வாய்ப்பை கொடுக்கும். சம்பவம் தசாபுத்தி காலகட்டம் வரும். அப்போ நமக்கு இது எடுத்துக்கலாமா வேண்டாமான ஜாதக ரீதியாக பார்க்கணும். உங்கள் தனித்த ஜாதகம் பார்க்கும்போது சார் திருமண ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இடமாற்றங்கள் எதாக இருந்தால், சொத்து சுகம், குழந்தை பாக்கியங்கள், புகழின் வளர்ச்சி, கல்வி ரீதியாக, வேலை வாய்ப்புகள், நோய் நொடி, கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், திருமண உறவு, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, பூர்வீக ரீதியான சொத்துக்கள், பிரச்சனை இருந்தால் அதுக்குண்டான தீர்வுகள் என்ன, பணத்தை சேமிப்பேனா, உடல்நிலை நல்லா இருக்குமா, ஆயுள் ஸ்தான் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்க்கலாம். அது மட்டுமா, வெளிநாடு எப்படி இருக்கும், புகழ் எப்படி கிடைக்கும், கோயில் கட்டலாமா,
இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். நிறைய பேத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு சார் எப்போ பண்ணலாம், எது ரைட் டைம், என்ன மாதிரி பிஸ்னஸ், அது கோச்சாரத்தில் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஜாதக ரீதியாக சொல்ல முடியும். இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது அற்புதமாக எது நடக்கும்னு தெளிவாக சொல்லிடலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். யாருக்கு அப்பாயின்மெண்ட் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயங்க, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ச் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா இது ப்ராக்டிக்கல் கேடுங்க. நவீன காலகட்டத்துக்கு எந்த மெத்தட் இருந்தாலும் ஃபண்டமெண்டல் தான். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போடணும் ஜோசியத்தில் இந்த புக் பார்த்திங்கன்னா கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திர பரிவர்த்தனைகள் கொண்டானது. நட்சத்திரத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயில் எழுதியிருக்கேன். ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். இது படித்து முடித்தோடனே நீங்களே ஒரு ஜோசியர் ஆயிடலாம். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளெலாம் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த லிங்க் கூட கொடுப்பாங்க. ஆக மொத்தம் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருக்க இது வழிவகை என்ன. இந்த ஜூலை மாதத்தில் ஆடி அமாவாசையெல்லாம் வருது. முன்னோர்கள் திதி கொடுத்து வெற்றி பண்ணிக்கங்க. திதி கொடுத்தது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட விதியை மாற்ற ஒரு வல்லமை படைத்தது. ஆக மொத்தம் ஜெயிக்க வழி பறந்து விட்டன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.